கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கவலை என்ற வார்த்தையை குறித்து நாம் இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து தியானிக்க போகிறோம். மனிதனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஏதோ ஒரு கவலைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருக்கு அநேக கவலைகள் உண்டு. இந்த கவலை அநேக நேரங்கள்ல மனம் பதறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படுகிறது. நாம் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கும். சிலருக்கு கணவரை குறித்ததான கவலை, சிலருக்கு மனைவியை குறித்ததான கவலை, சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததான கவலைகள். ஐயோ, வாழ்க்கை எப்படி போகுமோ, வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நாம் என்ன செய்வோம், ஏதோ ஒரு காரியத்துல கவலைப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த கவலை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஒடுக்கிவிடும். நம்ம வாழவே முடியாத அளவுக்கு அது ஒரு விதத்துல வாழ்க்கையை தள்ளிவிடும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொன்னால், ஒரு கவலைக்கு மேல் இன்னொரு கவலை, இன்னொரு கவலைக்கு மேல் இன்னொரு கவலை, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கவலைகள் 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 என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கவலையின் பாதையிலே போய் கொண்டிருக்கும். ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு ஒன்றொன்று மாறி மாறி மாறியாக நம்முடைய வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கும். அந்த கவலை ஒரு மனிதனை அது ஒடுக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய கவலை என்கின்ற பாரத்தை நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் அறிக்கையிடும் பொழுது, நாம் அதை வைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் அவர் நீக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு பாட்டியம்மா ஒரு அடர்ந்த காட்டில் உள்ள ஒரு பகுதியில் அவர்கள் விறகு கட்டையை எடுத்துக்கொண்டு தலை மீது வைத்து அவர்கள் சுமந்து கொண்டு அந்த ரோட்டுல அந்த காட்டு வழியா நடந்து போகிறாங்க. அந்த பகுதியில ஒரு வாகனம் அந்த பகுதியில் வரும் பொழுது அந்த வாகனம் ஓட்டுபவர் அந்த பாட்டியம்மா இவ்வளவு ஒரு வயதான விறகு கட்டையை தலையில சுமந்து கொண்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே அவர் மனம் இறங்கி, அம்மா எந்த வழியா போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு அவருடைய வாகனத்தின் பின்பகுதியில அவர்களை ஏற்றி கொண்டார். வாகனம் போய்கொண்டு இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது கண்ணாடி வழியாய் பின்னாடி அந்த பாட்டியம்மா என்ன பண்ணுகிறார்கள் என்று அவர் பார்க்கும் பொழுது எவ்வளவோ இடம் அந்த வாகனத்துல இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பாட்டி தன்னுடைய தலையில அந்த விறகு கட்டையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர் நினைத்தார், ஐயோ, இந்த பாட்டி நடந்து போகிறாங்க, இவ்வளவு இந்த காட்டு வழியில போகிறாங்களேன்னு சொல்லி வாகனத்துல ஏற்றிக்கொண்டோம், ஆனாலும் கூட அந்த சுமையை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் நினைத்தாராம். இன்றும் நாமும் கூட அது போலதான் நம்முடைய கவலைகளை நாம் இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கவலை எதுவாக இருந்தாலும் சரி, அது எதை குறித்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் உள்ள என்ன கவலை இருந்தாலும், என்ன பாரம் இருந்தாலும், அதை நீங்க தேவனுடைய சமூகத்திலே நீங்க வைக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால்,
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன். அவர் நம்மை தினமும் என் பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அவர் பார்ப்பார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எந்த கவலைகளாக இருந்தாலும், ஏசப்பா எனக்கு இந்த கவலை இருக்கு, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஏசப்பா எனக்கு இதுல ஒரு தீர்வு காணணும் ஏசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் இறங்கி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி, அந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தோன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்க இருதயம் எது நிமித்தம் கலங்கி போயிருக்கு, எது நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, எது நிமித்தம் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அதை தேவ சமூகத்துல வையுங்க. நீங்க தேவ சமூகத்துல இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கவலைகளாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு பாரம் உங்களை தினமும் படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அதில இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியை, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கவலையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர். இது கவலையை இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் நீக்கி உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட யார் யார் என்ன கவலைகளில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக செபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யார் யார் என்ன கவலை நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இது நிமித்தம் நிம்மதி இழந்து போயிருக்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறார்களோ, ஏசப்பா நீங்க இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தீராக. ஆண்டவரே, வியாதியா இருக்கிறவருடைய வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற கடன் பிரச்சனையை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகளின் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய கவலைகளை மாற்றுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில உள்ள கவலை நிமித்தமா ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கமாக இருந்தாலும் சரி, அது பாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை அவர்களை நீர் விடுவிக்கும்படியாக ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து இந்த குடும்பத்தை கர்த்தத்தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு கோடி சொத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.